கொல்லிமலை மலைச்சாரல் அருவியில் குளித்தோம். சூப்பராக இருந்தது. உடலில் இருக்க அழுக்கும் மன அழுக்கும் எல்லாம் நீங்கி ஆனந்தமாக இருக்கும். நன்றி. ஸ்ரீ ஆனந்தம் பங்கட்டும். இவர் கையை பிடிச்சி உடச்சிட்றேன், பாவம் செஞ்சுட்டேன், ஐயா வைத்தியத்துக்கு காசு கொடுத்துட்றேன், ஐயா மொத்தம் தெரியாமல் செஞ்சுட்டேன், மணி சாரி கேட்குறேன் வைத்தியத்துக்கு. எப்படி அது டேலி ஆகும்? கையை ஒடிச்சதுக்கு உண்டானது கிடைக்கும், அவர் சாரி கேட்டதுக்கு அவருக்கு வைத்திய செலவு கொடுத்ததுக்கு உண்டானது கிடைக்கும். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் எவரி ஆக்ஷன் வில் பி a ரியாக்ஷன். பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா. மூலாதாரத்தை பாதிக்கும் அதீத காம உணர்வு புகை போல் நம்மை விட்டு வெளியேறுவதாக உணருங்கள். வணக்கம். ஸ்ரீ ஆனந்தம் பங்கட்டும் ஆத்மாக்களின் சங்கமத்தின் சார்பாக இன்று ஆத்ம புதுமலர்ச்சி முகாம் மற்றும் கெட் டுகெதர் 2 நாள். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சடசக்கர தியானம் சிறப்பாக முடிந்தது. சிறப்பான அனுபவம், சடோரி நிலையை இதில் உணர்ந்தோம். அடுத்தது இப்போ கொல்லிமலை பயணம் சென்று கொண்டிருக்கிறோம். குரு ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்கள் தலைமையில் சூஃபி சமாதி செல்போகிறோம். அதிர்வலைகள் நிறைந்த கொல்லிமலையில் சூஃபி சமாதி ஒரு சிறப்பான அனுபவத்தை தரும். ஆல்ரெடி நம்ம சங்கமத்தின் சார்பாக போயிருக்காங்க. புதுசாக வந்திருக்க கர்மயோகிகள் பயிற்சி நிறைவு பெற்று சென்று கொண்டிருக்கிறோம். மாஸ்டருடைய கார் முன்னாடி போயிட்டுருக்கு. மாஸ்டர் போகிறாங்க, நாங்களும் பின்னாடி ஒரு காரில் போகிறோம். சேத்துக்குள்ளே ஏலேலோ செம்பே அகில அகில ஆத்துக்குள்ளே ஏலேலோ அகில அகில கீமூக்கி அகில அகில. யாருக்குப்பா டெடிகேட் பண்றீங்க? டெடிகேட்டட் டு வராதவங்க எல்லாரும். கெட் டுகெதர் வராதவங்க எல்லாம் இது காண்டி உனக்கு வச்சுக்கோ. இது ஏழுமலைக்கு, இது மணிகண்டனுக்கு, இது மாலவிக்கு, இது கீதாவுக்கு, இது சுஜாதாவுக்கு, இது சாந்திக்கு. இந்த பக்கம் பாறையை பாருங்க, இந்த பக்கம் பாறையை பாருங்க, நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பாருங்க. தண்ணி ஊற்று தண்ணி தான் பாருங்க. மழை தண்ணி அங்கே பாருங்க, ஊற்று பாறையிலேருந்து ஊற்று வந்து வருது. அங்கே பாரு சலசலம் எப்படி ஓடி வருது, எவ்வளோ நாள் பாருங்க. இதுதான் பாருங்க கழுத்தாலம்.
தங்கச்சி சீக்கிரம் நம்ம கத்துக்கலாம். ஐயோ குருவே சரணம் சரணம் நித்ய குருவே சரணம் சரணம் குருவே சரணம் சரணம் நித்ய குருவே. வணக்கம் ஸ்ரீ. வணக்கங்க. ஸ்ரீ, புது மலர்ச்சி முகாம் வந்திருக்கீங்க. கெட் டுகெதர் மெடிடேஷன் வேறு எப்படி இருந்துச்சு? எப்படி ஃபீல் பண்ணீங்க? சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள். மெடிடேஷன் பண்ணேன். ஒரு சக்கராஸுக்கு உண்டான தியானம் எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. இப்போது வந்து மலையில் வந்து வர தண்ணியில் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஜில்லுன்னு கூலாக இருந்தது. ஐயாவோடவும் கர்மயோகியோடவும் குளித்தது இன்னொரு ஆனந்தமாக இருந்தது. மகிழ்வாக இருக்குது. நன்றி. ஹாய். இது என்ன மலைங்க ஐயா? கொல்லிமலை. குன்னிமலையா ஸ்ரீ? ஆமாம். சென்னையில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி அதெல்லாம் குளித்ததும் கிடையாது. கடலில் வேணால் குளிச்சிருக்கேன். இது நல்லா இருந்தது. எனக்கு புது அனுபவம். ஜாலியாக இருக்குது. வேறு ஏதோ சொன்னீங்களே சிவா, வரப்போ டென்ஷனோட வந்தேன் அப்படின்ட்டு? வரும்போது ஆமாம், இங்கே வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டென்ஷனாக தலைவலியாக வந்தேன். இப்போ எனக்கு கூலாக இருக்குது. தலைவலி இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. வணக்கம் ஸ்ரீ. ஆனந்தம் பங்கட்டும். ஆத்ம புதுமலர்ச்சி முகாம் மற்றும் கெட் டுகெதர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் கலந்துக்கிறேன். கொல்லிமலை ட்ரிப்பு சூப்பராக இருந்தது. மாஸ்டர் கூட காலையில் தியான பயிற்சி முடிச்சுட்டு மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு கொல்லிமலை வந்தோம். கொல்லிமலை மலைச்சாரல் அருவியில் குளித்தோம். சூப்பராக இருந்தது. உடலில் இருக்க அழுக்கும் மன அழுக்கும் எல்லாம் நீங்கி ஆனந்தமாக இருக்கும். நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பங்கட்டும். கொல்லிமலை ஆனந்த அனுபவம். அருவியில் குளித்தோம், பாறையில் தியானம் செய்தோம். மிகவும் புத்துணர்வோடு இப்போ காணப்படுகிறோம். வரும்பொழுது இருந்ததை விட இப்பொழுது மிக மிக புத்துணர்வோடு நாங்கள் திரும்பி சென்று கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் இந்த ஆனந்தத்தை அடைய எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. ஆனந்தம் பொங்கட்டும். மறுபடியும் ஸ்ரீ. நன்றி. பொங்கட்டும். நான் சாப்பிட்டேன். 7 மணிக்கு மார்னிங் பப்ஸு. குருவே சரணம் சரணம் நித்ய குருவே சரணம் சரணம் குரு. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் நாங்கள் பிரவேச தியானம் அட்டன் பண்ணிவிட்டு நேராக நாமக்கல் மலைக்கோட்டைக்கு ட்ரெக்கிங் வந்தோம். மலைக்கோட்டையில் ஏறி இப்போ நாங்கள் ஆனந்தமாக சூரிய உதயத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ரசிச்சுக்கிட்டே நாங்கள் மெடிடேஷன் பண்ணுறோம். வாங்க நீங்களும் ரசிக்கலாம். சூரியன் உதயமாகிறத பாருங்கள். அற்புதமாக இருக்குது.
என்ன புண்ணியம் செய்தேனோ குருவே, என்ன புண்ணியம் செய்தேனோ உன் சீடனாய் நான் பிறக்க. ராவணன் பயங்கரமான ஆளு. வாலிக்கு முன்னால போய் எடுத்து நிற்கிறான். தோத்து பேர் வாலில் கட்டிக்கிட்டான். வாலில் கட்டி குடுக்குடு மாதிரி ஆட்டுறான் வாலியை. அப்புறம் தான் ஒரு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணிக்கிட்டான். எங்கே போனாலும் எங்கள் கூட நம்ம நட்பு பாராட்டணும்னு சொல்லிட்டு ஒரு நட்பு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டானுங்க. அந்த மாதிரி நீ மனதோட ஃபைட் பண்ணும்போது மனதெல்லாம் ஜெயிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணும், மனதோட ஒரு பாட்டை நம்ம எடுத்து அந்த சக்தியை மனதோட சக்தியை மனதுக்கு எகிஸ்டாக செய்யணும். அதுதான் விபாச்சனா. அதை தான் எல்லாம் பண்ணா. சிவா பண்ணா, முருகன் பண்ணா, எல்லாம் பண்ணாங்க. அதை அவங்க பெருசுப்படுத்தி கொண்டாடாமல் மக்களுக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. புத்தா மட்டும்தான் அதை அப்படியே ராவாக மறுபடியும் வந்து சொல்லி கொடுத்தான். அப்படியே ராவாக அப்படியே சொல்லி கொடுத்தான் விபாச்சனாவை. அதுக்கப்புறம் எவனுமே அதை செய்ய முடியல. அதனால் புத்தாவுக்கு அப்புறம் அதை செஞ்சவன் எவனும் பெருசாக வரல. எல்லாம் தான் ரமணர் அதில் தான் வந்தார், ஓஷோ அதில் தான் வந்தார், அதில் தான் எல்லாம் ஆனாங்க. ஆனாலும் அவங்க வந்து மக்களுக்கு இதை ரமணர் யாருக்கு சொல்லி தெரியல, ஓஷோ இப்படி சொன்னால் இவெல்லாம் ஜெய மாட்டான், இவனுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் மாற்றினாங்க. ராவான ஐட்டம் அதெல்லாம். மனதை எடுத்தே மனதுக்கு எகென்ஸ்டாக பயன்படும். நம்மளால் போய் மனதை எடுத்து நிற்க முடியாது. ஏன்னா நம்மன்னு ஒருத்தர் இல்லை. நீனு எதை ஐடென்டிஃபை பண்ணிக்குவ. நீ கண்ணாடி மேலே ஓய் நான் சண்டை கட்ட முடியாது, ரெண்டு சண்டை கட்டு. நீ எப்படி சண்டை கட்டுவ நீ அதுக்கிட்ட? நானே ஒருத்தன் இல்லை, பொய்யன் அதை பிடிச்சிட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் எப்படி அவங்கள்ட்ட சண்டை கட்டுறது? அப்போ வேறு வழி இல்லாமல் அவனுக்கிட்ட இருந்தே அவங்களுக்கு பார்ட்டு எடுத்து அவங்கள்ட்ட மோத விட்றது. மோத விட்டு அவனை அடக்க. பாம்பு விஷத்தை வச்சே பாம்புக்கு வைத்தியம் பண்ணுறது. வேறு எதுலையும் வைத்தியம் பண்ண முடியாது. பாம்பு விஷத்தில் தான் பாம்பு வைத்தியம் பண்ண முடியும். அது மாதிரி முள்ளாலே எடுக்கிறது. முள் குத்திச்சுன்னா கூற ஒன்று முள் மாதிரி ஒன்று விட்டு தான் எடுத்தாகணும். அதே டெக்னிக் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ மைண்டை எடுத்தே மைண்டுக்கு எகென்ஸ்டாக நம்ம செயல்படுத்துகிறோம். அப்போ மைண்டோட ஒரு பார்ட்டை பிரித்து அதில் ஒரு டேட்டாஸ் போட்டு அது கூட ஃபைட் பண்ண வைக்கிறோம். ஃபைட் பண்ணி இது ஜெயிக்க வைக்கிறோம். இது ஜெயிச்சு முழுமையாகும் போது அப்போ ஒரு சில அனுபவங்கள் நமக்குள்ள நடக்கும். அப்போ மனசை நம்ம இந்த ஃபோன் மாதிரி கையாள முடியும். அப்போ தனியாக வச்சுட்டு கையாளுவோம். அப்போ அந்த அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நீ டெஸ்டாயில் பண்ணி அழிச்சு வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு சாவு வரும். கர்மா கழியும் போது சாவு வரும். அப்போ இந்த உடம்பு விட்டு இது பிரியும். உடம்பு விட்டு பிரிகிறது உசுறு தான். உடம்பு இங்கே தான் இருக்குது. ஆனால் இரண்டை இழுத்து பிடிக்கிறது மனம். அப்போ மனதோட அந்த பிடிப்பு கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்க, ஜவு பப்புளுக்கான இழுக்கிறீங்க, கம்மியாக பிடிச்சிருந்தா இழுத்தோன்னு வந்துடும். நல்லா இப்போ ஒட்டிக்கிச்சுன்னா காலில் இதில் பிடிச்சிருந்தா இதில் ஒட்டிங்க, இதில் பிடிச்சிருந்தா இதில் ஒட்டிங்க, எங்கே பிடிச்சாலும் கை மாற்றி ஒட்டிக்கும். அதை எடுக்க முடியாது. அப்போ பசை கம்மியாக இருந்ததுன்னா ஈஸியாக எடுத்து சுற்றி போட்டுடலாம்ல. ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து போட்டிங்கன்னா போட்டுடலாம். ரப்பர் பேண்டை ஒரு 5 வருஷம் அப்படியே இருந்தால் ஒரு மாதிரி ஆகி பசன்னு ஒட்டிக்கும். வரும் அதை எடுத்து கையில் பிடிச்சிக்கும். அதை பாருங்கள், இப்படி உருட்டினால தூக்கி போட முடியாது. எங்கே எடுக்கிறீங்களோ அங்கே பிடிச்சிக்கும். ஏன்னா பசை அதிகமாகிடுச்சு. அப்போ மனதோட பசை அதிகமாகிடுச்சுன்னா அந்த மாதிரி பிடிச்சிக்கும், உடம்பை இழுக்கும். பசை இல்லாமல் இருந்ததுன்னா தூக்கி போட்டு அப்போ வந்து பிரியும் போது பசை இல்லாமல் இருக்குது. அது சிரிச்சுக்கிட்டே பிரியுது. அது ஏன்னா இதுக்கு பசை இல்லை. உசுருக்கும் உடம்புக்கும் பெரிய அட்டாச்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. மனம் தான் அட்டாச்மெண்ட்ஸ். கர்மானால அது வருது. கர்மா கழியும் போது அதுங்க பஞ்சு மாதிரி பிரிஞ்சிருது. அது பாட்டுக்கு போயிடுது. புரியல? புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் உயிர் போகிறதுக்கு சம்மந்தம் இல்லை. புரிதலுக்கும் உயிர் போகிறதுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. நீ மனிதனோட வாழ்க்கையை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க பொறுத்து தான் உயிர் பிரியும் போது இன்னும் பிரியாது. ஆமாம், நீ வந்து உங்கள் ஊர் ஃபுல்லாக திருப்பூர் ஃபுல்லாக குளத்தை வெட்டி விட்ட, திருப்பூர் ஃபுல்லாக தர்மாஸ்பத்திரி கட்டி விட்ட, திருப்பூர் ஃபுல்லாக நிழல் கொடுத்து போட்ட, அன்னதானத்தை போட்ட, எங்கே யார் இருந்தாலும் யாருக்கும் பசி இல்லைங்காமல் நீ வந்து சாப்பாடு கொடுக்குற, துணி மணி வச்சிருக்க, யார் வேணாலும் திங்கலாம் போன துணி கேட்கலாம், எல்லா புண்ணியம் பண்ணிட்ட. நீ சாகும்போது நல்லா செத்துருவியா? அத்தனை விட்டுட்டு போ மனுஷர். ஐயோ என் பேர் நான் ஊர் முழுக்கெல்லாம் என் பேர் சொல்லுதே, நான் செத்து போயிட்டா இழுத்து பிடிக்கும். அப்போ புண்ணியம் வந்து நல்ல சாவை கொடுக்காது. புண்ணியம் உனக்கு ப்ரொமோஷனை தரலாம். உனக்கு நீ 4 பேர் செஞ்ச மாதிரி உனக்கு ஏதாவது 4 பேர் செய்வான். நீ இது பண்ணும்போது அது புண்ணியம் அதுக்கு உண்டான பலனை செய்யும். நல்லா சாவறதுங்கிறது வாழ்க்கையை பற்றின புரிதல் இருக்கணும். புண்ணியம் வேணுங்கிறதுக்காக நீ ஒரு நல்லது செய்யக்கூடாது. ஒரு புரிதல்னால உனக்குள்ள நடந்து போய் ஒரு நல்லது செய்யணும். ஆமாம், நீ வந்து பசுவோடு இருக்கணும் பார்த்தா உனக்குள்ள என்னமோ பண்ணணும். ஐயோ பசுவோடு இருக்கான உன்னால் ஒன்றுமே முடியாது, அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணணும். அது அவனுக்கு சோறு வாங்கி போட்டால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நீ சோறு வாங்கி தரக்கூடாது. அப்படின்னு சோறு வாங்கி கொடுத்தா 4 பேருக்கு சோறு வாங்கி கொடுத்தனா அது புண்ணியத்தில், அது புண்ணியமாக இருந்தாலும் அது உனக்கு உதவாது சாகும்போது. பெசையணும். வாடிய பயிரை பார்க்கும்போதெல்லாம் வாடி, நான் பயிர் வாடினது இவனால் முடியல, உனக்கு அப்படியே என்னமோ பண்ணுது அவனால். அப்போ அவன் மனசு எப்படி இருக்கும்? அவன் என்ன தன்மையில் இருப்பான் பாரு. ஐயோ பயிர் வாடி போச்சே, ஐயோ இதில் எத்தனை பேருக்கு நெல் கொடுக்குமே, ஐயோ அவனால் ஒன்றும் பண்ண முடியல, இப்போ அழுகுறான். பயிர் வாடி போச்சே உட்காந்துட்டு அழுகுறான் ஒருத்தன்.
அப்போ வந்து அவன் அந்த தன்மையில் இருக்கிறான். இது மாதிரி ஒருத்தன் பசியோடு இருந்தாலும் உன்னை என்ன ஒன்று பண்ணணும். அது ஆமாம், அது உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணணும். ஒருத்தன் ஆடை இல்லாமல் இருக்கணும், உன்னை என்னமோ ஒன்று பண்ணணும். ஒருத்தன் சிரமப்பட்டாலும் அதை என்னமோ ஒன்று பண்ணணும் உன்னை. அப்போ தான் நீ வந்து சாகும்போது நல்ல சாக முடியும். ஏன்னா உனக்கு புரிதல் இருக்குது. அப்படி அழகாக பிரிஞ்சு போக முடியும். என்ன புண்ணியம் செய்தேனோ